ஒரு அம்மா இயேசுவின் பாதத்துல வந்து உக்காந்து இந்த பரிமள தைலத்தை உடைச்சி ஊத்துவாங்க. ஊத்தும் போது இவருக்கு கண்ணு உறுத்திட்டே இருக்கும். ஆமென். இத வித்து என்ன பண்ணலாம்? தரித்திர கொடுக்கலாம். இதை வித்தாலே அந்த பணம் யார் கையில தான் போகும்? ஏன்னா அவர் தான் யாரு? ட்ரெஷரர். அவர் டிசைட் பண்ணுவார் என்ன வாங்கலாம், என்ன பையில போடலாம். அவர் கண்ணு உறுத்திட்டே இருக்கு. அந்த காரியத்துக்கு மட்டும் ஆண்டவர் ஓகே சொல்லி இருந்தாருன்னா இவன் ட்ராக் மாறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. நீங்க 4 சுவிசேஷத்தை 4ஐயும் சேர்த்து படிக்கணும் எப்பவுமே. அப்பதான் அந்த ஃபுல் பிக்சரே கிடைக்கும். இந்த சம்பவம் ஆண்டவர் சொல்லுவார், நீ அவளை தொந்தரவு பண்ணாத, அவளை விட்டுரு அப்படி சொல்லிட்டு அவன் காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவன் எழுப்பி போவான். இவர்கிட்ட இருந்துட்டு இருந்தாலும் சம்பாதிக்க முடியாதுப்பா, நம்ம ஒரு ஆஃபர் இருக்கு, 30 வெள்ளி காசு, போயிட்டு வரோம். ஆனா மற்ற சீஷர்கள் யாருமே உட்காந்துட்டாங்க. நீங்க பெந்தேகோஸ்து நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. அந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா? எல்லாரும் தங்களுக்கான ஆஸ்திகள் எல்லாம் விட்டு எங்க கொண்டு வந்து வச்சாங்க தெரியுமா? அப்போஸ்தலருடைய. இப்ப மட்டும் யூதாஸ் இருந்திருந்தாங்க. நீ இன்னைக்கு எது பெருசா பாக்குறியோ அதை அவர் உன் காலு கீழே கொண்டு வந்து வைப்பார். இன்னைக்கு எது நமக்கு ரொம்ப பிரஷியஸா, ஆமென், ஹல்லேலூயா, நீ தரித்திரு. இன்னைக்கு இதுக்காகவே நிறைய பேர் ட்ராக் மாறி போறாங்க. ஆனா என்ன ஒரு வேதனைன்னா, ஆமென், யூதாஸ் வாங்கின 30 வெள்ளி காசுல ஒரு சிங்கிள் டீ கூட குடிக்கல. அந்த 30 வெள்ளி காசையும் தூக்கி எறிஞ்சானா அதை வந்து ஒண்ணுமே பண்ணல. ஆனா அப்போஸ்தலர்கள் பாருங்க, அவங்களுக்கு எல்லாமே ஒரு குறைவு இல்லாம, ஒரு குறைவு கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எட்டாததெல்லாம் நாளைக்கு நம்ம காலு பக்கத்துல. ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு மேட்டர் கிடையாது. ஆண்டவருக்கு மேட்டர் நான் எந்த ட்ராக்ல நிக்கிறேன், இது ரொம்ப முக்கியம். மார்க் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து ஆவியின் ஏவுதலினாலே, ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார் அப்படின்னு இருக்கு. லூக்கா 2:27 சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். அப்போ நம்மளை யார் தெரியுமா ஃபோர்ஸ் பண்ணணும்? நம்ம யாருடைய கைடன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்டுடைய கைடன்ஸ்ல இருக்கணும். இதை நான் கொஞ்சம் அழுத்தி பேசும்படி விரும்புகிறேன். ஏனென்றால் ஆவியின் ஏவுதல் சொல்றோமே, எந்த ஆவியின் ஏவுதல், அது ரொம்ப முக்கியம். ஆமென். பாருங்க, இந்த எசேக்கியேல் 13 அதனுடைய 3வது வசனத்துல அதை ஒரு விஷயம் வாசிக்கிறீங்களா? எசேக்கியேல் 13:3. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை, இங்கே தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு இங்கே ஒரு ஆவியின் ஏவுதல் இருக்கிறது. அத இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் ஏவுதல்னா எந்த ஆவியின் ஏவுதல் தெரியுமா? தங்களுடைய அவன் பரிசுத்த ஆவியின் ஏவுதல் ஒண்ணு இருக்கிறது, நம்முடைய ஆவியின் ஏவுதல் ஒண்ணு இருக்கு. தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை லெக்கம் பார்க்கும்படிக்கு யார் ஏவினாரா? சாத்தான் ஏவினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய ஏவுதல் ஒண்ணு இருக்கிறது. நான் இன்னைக்கு எல்லாம் பேசல, பரிசுத்தாவின் ஏவுதலை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு சில காரியங்களை பைபிள்ல இருந்து நான் சொல்றேன். என்ன லீட் பண்றது ஹோலி ஸ்பிரிட்டா, இல்ல என்னுடைய ஸ்பிரிட்டா, இல்லைன்னா சாத்தானா என்பதை அறிந்து கொள்ளணும்னா ஒன்ன நம்ம அறிந்து கொண்டா போதும், மீதி 2 நம்மளால புரிந்து கொள்ள முடியும். என்ன ஒன்றை அறிந்து கொள்வது? என்ன லீட் பண்றவர் ஹோலி ஸ்பிரிட்டா என்பதை நான் அறிந்து கொண்டேன்னா, ஆமென், என்னால மற்ற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் ஏவுதலின் அடையாளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு காரியத்தை நான் இதுல சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஆவியானவர் ஒருத்தனை நடத்துறாருன்னா அவனை ஒருபோதும்
வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகவே மாட்டார். அவனை அவரால் நடத்தப்பட, அது வனாந்திரமா இருந்தாலும் சரி, அது 7 மடங்கு அக்கினி ஆனாலும் சரி, அது தேவாலயமா இருந்தாலும் சரி, அவனை வசனத்துக்கு எதிராகவோ வசனத்தை விட்டு வெளியேயோ அவர் கொண்டு போகவே மாட்டார். ஏன்னா அவன் டிராவல் பண்ற இடத்துல ரேமா கிடைச்சிட்டே இருக்கும். காரணம், அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. ஆவியானவர் எப்படி நடத்துவார்? இயேசு என்ன சொன்னார்? சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்கு உள்ள, அப்ப வசனத்துக்கு உள்ளதான் நடத்துவார். நீங்க அவரால் நடத்தப்படும் போது உங்க லைஃப்ல எதை நீங்க பார்க்க முடியும்னா அந்த வசனத்தோடு ஒட்டிதான் இருக்கும். வசனத்தோடு ஒட்டிதான் இருக்கும். அது 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 புடமிடுகிற நிலை ஆனாலும் சரி. அதனாலதான் பாருங்க, யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை அனுமதிச்சார். பாத்துக்கலாம், யோபு லைஃபை விட்டு எல்லாமே போச்சு, ஒண்ணு மட்டும் போகல. என்ன தெரியுமா? யோபு சொல்றார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன், என் கால்கள் உமது அடிகளை பற்றி பிடித்தது. அப்ப இந்த வசனத்தை விட்டு ஒருத்தன் வெளியே போறானாலே ஆமென், அவன் யாருடைய கண்ட்ரோல், யார் அவனை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறா தெரியுமா? டெவில். அதனாலதான் தங்கள் மாம்சம் என்னுடைய ஆவியின் ஏவுதல் இருக்குல்ல, மாம்சம் என்பது எதிலிருந்து உருவாக்கப்பட்டது? மண்ணு எதோடைய ஃபுட்டு? பாம்புடைய ஃபுட்டு. அதான் நீ வந்து என்ன சாப்பிடுவாயின்னு கர்த்தர் சபித்தார் பாம்ப? மண்ணு. அப்ப மண்ணு எதோடைய ஃபுட்டு? பாம்புடைய ஃபுட்டு. இந்த மண்ணுல இருந்தா எதை உருவாக்குனாரு? மாம்சம். இந்த மாம்சம். அப்போ நான் மாம்சிகமா யோசித்து செயல்படுறேன்னா நான் சாத்தானுக்கு ஆமே நல்ல சத்தியா நல்ல ஃபுட்டு கொடுக்கிறேன். அதனாலதான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. எனக்குள்ள ஒரு ஏவுதல் வருவது தவறல்ல. அந்த ஏவுதல் என்னை வசனத்தோடு தான் வைத்திருக்கிறதா அல்லது என்னை வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகுதா, இதை பார்க்கணும்.